எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை வசிஷ்ட முனிவர் அஷ்டவசுக்களுக்கு என்ன சாபம் கொடுத்தாரு, ஏன் கொடுத்தாரு அப்படின்றது தான். அஷ்டவசுக்களில் ஒருத்தரான பிரபாஸ் தன்னோட மனைவியோட பேச்சை கேட்டு அவங்களோட பிடிவாதத்தினால ஒரு சிக்கலில் மாட்டுறாரு. வசிஷ்ட முனிவரோட கோபத்துக்கும் ஆளாகிறாரு. அதனால் அவர் கொடுத்த சாபத்தால் அதனோட விளைவுகளை அவர் எப்படி அனுபவிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த மகாபாரத கதை. இது வியாசர் எழுதிய மகாபாரத கதையிலிருந்து ஒரு பகுதி. வசிஷ்டரிடம் அஷ்டவசுக்கள் பெற்ற சாபம். ஒரு நாள் பூலோகத்துக்கு வந்த அஷ்டவசுக்கள் தங்களின் மனைவிகளோட வசிஷ்ட முனிவர் வாழ்ந்துட்டு இருந்த அதே வனப்பகுதிக்கு வராங்க. அந்த சமயம் அஷ்டவசுக்களில் ஒருத்தர் வசிஷ்ட முனிவரோட பசுவான நந்தினியை பார்க்குறாரு. அதோட தெய்வீக அழகை பார்த்து வியந்த அவர் தன்னோட கூட இருந்த வசுக்களையும் அவர்களின் மனைவிமார்களையும் கூப்பிட்டு அந்த பசுவை காமிக்கிறாரு. அவங்களும் அதோட அழகை பார்த்து புகழ்ந்து பேசுகிறாங்க. வசுக்களின் மனைவியான ஒருத்தி எனக்கு இந்த பசு வேணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறான். அதை கேட்ட அவளோட கணவன், தேவர்களான நமக்கு எதுக்கு இந்த பசும்பாலை குடிக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த பசுவை வளர்த்துட்டு வர வசிஷ்ட முனிவருக்கும் இந்த நாட்டு மன்னருக்கும் இந்த பசுவின் பால் ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவங்களோட பிடிவாதத்திலேருந்து மீண்டு வரதா இல்லை. நான் இந்த பசுவை எனக்காக கேட்கல, இந்த பூலோகத்தில் எனக்கு ஒரு தோழி இருக்கா, அவள் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பா, அவளுக்காக தான் இந்த பசுவை நான் கேட்குறேன். இந்த பசுவை எடுத்துகிட்டு போய் நான் அவளுக்கு கொடுத்தேன்னா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு தன் கணவன்கிட்ட மேலும் பிடிவாதமாக இருக்காங்க. என்னோட கணவனான நீங்கள் எனக்கு இந்த ஆசையை நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. தன்னோட மனைவியை சமாதானப்படுத்த முடியாததால் தன் கூட வந்த வசுக்களோடு சேர்ந்து அந்த பசுவையும் கண்ணையும் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆசிரமத்துக்கு திரும்ப வந்த வசிஷ்ட முனிவர் தன் பசுவான நந்தினியும் அதன் கன்றுக்குட்டியும் இல்லாததை பார்த்து தன்னோட தவ வலிமையால் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாரு. கடும் கோபம் அடைந்த வசிஷ்ட முனிவர் அஷ்டவசுக்களுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. பூலோகத்தில் நீங்கள் 8 பேரும் மானிடராக பிறந்து உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தே தீரணும் அப்படின்றது தான். இதெல்லாம் அஷ்டவசுக்களுக்கு தெரிய வர நடுநடுங்கி போகிறாங்க அஷ்டவசுக்கள். உடனே வசிஷ்ட முனிவர்கிட்ட ஓடியும் வராங்க. அவங்களோட காலில் விழுந்து மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. அஷ்டவசுக்கள் தெரியாமல் நாங்கள் தவறு செஞ்சிட்டதாகவும் அதற்கு முனிவர் கொடுத்த சாபத்தை திரும்ப பெறும்படியும் அவங்கள மன்றாடி கேட்டுக்கிறாங்க. அவர் பாதத்தில் விழுந்து மன்றாடி கேட்குறத பார்த்த வசிஷ்ட முனிவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கொடுத்த சாபத்தை என்றைக்கும் திரும்ப பெற முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அஷ்டவசுக்களில் 7 பேரான நீங்கள் பூலோகத்தில் பிறந்த உடனே இறப்பையும் எய்தி உங்கள் சாபத்திலேருந்து நீங்கள் விமோச்சனம் அடைஞ்சிருவீங்க. ஆனால் மனைவியின் பேச்சை கேட்டு பசுவை இங்கிருந்து எடுத்துகிட்டு போக துணிஞ்ச பிரபாசன் மட்டும் நீண்ட நாள் இந்த பூலோகத்தில் வாழ்ந்தே ஆகணும். ஆனால் அவன் நீண்ட நாள் இந்த பூலோகத்தில் வாழ்ந்தாலும் பெரும் புகழோடு வாழ்ந்து மறைவான் அப்படின்னு வசிஷ்ட முனிவர் தன்னோட சாபத்திலிருந்து கொஞ்சம் இறங்கி வராரு. மீண்டும் தன்னோட தவத்தை தொடர்றதுக்காக வசிஷ்ட முனிவர் அங்கிருந்து போயிடுறாரு. இதுக்கும் மேலே இவர்கிட்ட பேசி எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அஷ்டவசுக்கள் நேராக கங்காதேவி கிட்ட போகிறாங்க. நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட விளக்கமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாங்க பூலோகத்தில் பிறக்கும்போது அவங்க தான் இவங்களுக்கு தாயாக இருக்கணும்னும் அவங்க ஒரு நல்ல குணவான தன்னோட கணவனாக தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு பிறப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. தாங்கள் பிறந்த உடனேயே அவங்க கங்கை ஆற்றுல அந்த குழந்தையை தூக்கி எறிஞ்சு அவங்களுக்கு இறப்பை கொடுத்து சாப விமோசனம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. 8ஆவதாக பிறக்கிற பிரபாசனை மட்டும் கங்காதேவியை கொஞ்ச காலம் வளர்த்து அவங்களுக்கு இளமை பருவம் வரும்போது அவங்களோட தந்தை கிட்ட அவங்கள ஒப்படைக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. அதன்படி கங்காதேவியும் ஒரு அழகிய பெண்ணுருவம் எடுத்து சந்தனு மகாராஜாவை திருமணம் செஞ்சு அஷ்டவசுக்களை பெற்றெடுக்கிறாங்க. தன் பெற்றெடுத்த ஒவ்வொரு குழந்தையும் கங்கை ஆற்றுல வீசி அவங்களுக்கு இறப்பு கொடுத்து சாப விமோச்சனம் கொடுக்குறாங்க. 8ஆவதாக பிறந்த குழந்தைய தாம் வளர்த்து வராங்க. தனக்கு பிறந்த 8ஆவது குழந்தைய கங்காதேவி தாம் வளர்த்துக்கிறதா சொல்லி தூக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த பிரிவை தாங்க முடியாத சந்தனு மகாராஜா ரொம்ப துயரத்தில் இருக்காரு. வேற திருமணமும் செஞ்சுக்காமல் வாழ்ந்துட்டு வராரு. இப்படியே சில வருஷம் போக சந்தனு மகாராஜா கங்கை நதி கரையோரமாக ஒரு நாள் நடந்து வராரு. அஸ்திரத்தை பயன்படுத்தி ஒரு இளைஞன் கங்கை நதியோட ஓட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து வியந்து போகிறாரு. அந்த சமயம் அங்கு தோன்றிய கங்காதேவி நமக்கு பிறந்த 8ஆவது குழந்தை இவன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
இத்தனை வருஷ காலமாக நான் தான் இவனை வளர்த்துட்டு வந்தேன். இவனோட பெயர் தேவவிரதன்னு அறிமுகம் செஞ்சு வைக்கிறாங்க. தேவவிரதனுக்கு அஸ்திரங்கள் எல்லாம் தெரியும்னும், மேலும் வசிஷ்ட முனிவர்கிட்ட வேதம் வேதாந்தம் எல்லாத்தையும் கற்று தேர்ந்துள்ளதாகவும் சொல்கிறாங்க. சுக்கராச்சாரியார் அறிந்திட்ட சாஸ்திரங்கள் யாவும் இவனுக்கு அத்துப்படி. போர் செய்யறதுல பரசுராமனுக்கு இணையாவனவன் இவன் ஒருவன் மட்டும்தான்னு சொல்கிறாங்க. வில்லாளியாகவும் சிறந்த வீரனாகவும் அரச நீதிகளை அறிந்தவனுமா நான் உங்களோட மகனை வளர்த்துருக்கேன். இப்போது நீங்கள் இவனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேவவிரதனை ஆசிர்வதித்து அதே இடத்துல மறைஞ்சும் போயிடுறாங்க. கங்காதேவி எப்படி பெண்ணுருவம் எடுத்து சந்தனு மகாராஜாவை சந்திச்சாங்க, எப்படி அவர் திருமணம் செஞ்சாங்க, தங்களுக்கு பிறந்த 7 குழந்தைகளையும் கங்கையாத்துல வீசி இறக்க செய்யும் போது சந்தனு மகாராஜா ஏன் அவங்கள தடுத்து நிறுத்தலை, தங்களுக்கு பிறந்த 8வது குழந்தைய மட்டும் அவங்க தூக்கிக்கிட்டு சந்தனு மகாராஜாவை ஏன் பிரிஞ்சு போனாங்க அப்படின்றத முழு கதையை தெரிஞ்சுக்கணும்னா பகுதி 1 கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கான லிங்க்கை இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். கங்காதேவிக்கும் சந்தன மகாராஜாவுக்கும் பிறந்த இந்த தேவவிரதன் பெரும் புகழோட வாழ்ந்தார். வசிஷ்ட முனிவரோட சாபத்தின் பலனா அவர் யார், மகாபாரதத்தில் அவர் வகித்த முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக அடுத்த பகுதியை மறக்காமல் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.